சரிகமப நிகழ்ச்சியில இந்த ஒரு வாரம் திருவிழா ரவுண்ட் இந்த ஒரு திருவிழா ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர வைபா நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரோமோலயே பார்க்க முடிஞ்சுச்சு. அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட குட்டி, குட்டி விஷயங்கள் வந்து உள்ளார ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, இந்த கூமாப்பட்டி நபர் இருக்கார் இல்லையா? அவர்லாம் வந்து எல்லாரையுமே பயங்கரமா கலாய்க்கிறது, எல்லாரையும் ஏங்க அப்படின்னு சொல்ல வைக்கிறது. இது போக இது முழுக்க, முழுக்க வந்து ஒரு கிராமிய பாடல மையமா கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால, பிரபல பாடகரான குப்புசாமி அவர்கள வர சொல்லியிருந்தது அப்படின்னு ரொம்பவே ஃபன் ஃபில்டா ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் விஷயங்கள்லாம் போயிருந்துச்சு. அதில குட்டி, குட்டி டாஸ்க்லாம் வேற எல்லாத்துக்கும் குடுத்துருந்தாங்க. அதாவது கிராமத்தில எப்படி அந்த கூழ்லாம் குடிப்பாங்க, அத குடிச்சு காட்டுங்க. இதுக்கப்புறம் குலவ போடுறது எல்லாரையுமே பண்ண சொல்லி இருந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்க பயங்கர ஃபன்னா இருந்திருக்கு. இதெல்லாம் தாண்டி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து இந்த தடவ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது கிராமத்து சைட்ல அந்த ஊஞ்சல்லாம் கட்டி விளையாடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் யாரெல்லாம் கோல்டன் ஷவர் வாங்குறாங்களோ, அவங்களலாம் வந்து உட்கார வச்சு அந்த ஊஞ்சல்ல ஆட்டி விடுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே, இன்னொரு புறம் வந்து ரசிகர்கள் எல்லாருமே என்ன கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு ரவுண்ட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கிராமிய பாடல் ரவுண்ட். இந்த கிராமிய பாடல்ல ஒரு சிலர் வந்து ரொம்ப நல்லா பாடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமே இல்ல. குறிப்பா பவித்ரா தான் ரொம்ப சூப்பரா பாடுவாங்க. பட் இனியா இருக்காங்க இல்லையா? இனியா வந்து முழுக்க முழுக்க சிட்டில வளர்ந்த பொண்ணு. அவங்களுக்கு கிராமத்த பத்தி பெருசா தெரியாது. இப்போ வரைக்கும் அவங்க பாடிய பாடல்கள்ல பெரும்பாலும் கிராமத்து பாடல்கள் 1, 2 தான் இருந்திருக்கு. அப்படிங்கையில இந்த ஒரு கிராமிய பாடல்ல அவங்க எப்படி பாடியிருக்க போறாங்க? ஒருவேளை இனியா நல்லா பாடல அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ரவுண்ட்ல அவங்க டேஞ்சர் ஜோன் போக வாய்ப்பு இருக்கு. இந்த சீசன விட்டு வெளிய போக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மேலும் ஸ்ரீனிவாசன் சார்லாம் பயங்கர அக்ரெசிவா இந்த ரவுண்ட்ல இருக்காரு. ஒருவேளை ஏதாவது சொதப்புனா கண்டிப்பா அவருமே ஏதாவது சொல்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு ரவுண்ட இனியா பார்த்து கிராஸ் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ அவங்களோட ரசிகர்களுக்கு எழுந்திருக்கு. இந்த விஷயங்கள்லாம் தான் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மேலும் நெறைய பேரு ப்ரோமோவ பார்த்து ஒரு சில விஷயங்கள நோட் பண்ணிலாம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இனியா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க பிரபல இசையமைப்பாளரான இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்த போறாங்க அப்படிங்கிற தகவலை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. இதை பார்த்துட்டு இளையராஜா அவர்கள் ரொம்பவே ஹாப்பியா ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இன்னைக்கு காலையில தான் இந்த ஒரு செய்தியை நான் வந்து பார்த்திருந்தேன். உண்மையிலேயே இத பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்களோ, அதே அளவுக்கு சந்தோஷம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. தமிழ்நாடு அரசு சார்புல இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு ராஜாவை தாலாட்டும் தென்றல் அப்படிங்கிற தலைப்பின் கீழ்ல பாராட்டு விழா நடத்த போறாங்க. இந்த ஒரு விழா அப்படிங்கிறது ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில தமிழக அரசின் சார்புல நடத்தப்பட போகுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட திரைத்துறையில 50 வருஷங்களுக்கும் மேலாக அவர் இருந்து வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 1000 படங்களுக்கு மேல அவர் இசையமைச்சிருக்காரு. ரீசெண்டா கூட பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு போயிட்டு சிம்போனி பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனை. இந்த மாதிரியான ஒரு நபருக்கு தமிழ்நாடு அரசின் சார்புல பாராட்டு விழா நடத்துறது அப்படிங்கிறது ரொம்பவே பெருமைக்குரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். இத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.